குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் செட்டு மேக்ஸுக்கான ஆக்சுவலாக எது கரெக்டான கொஸ்டின் எது தப்பான கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு வாட் ஆர் த கொஸ்டின்ஸ் 42 கொஸ்டின் அவங்க தப்பாக கேட்டிருக்காங்க, தப்பாக ஆன்சருக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது என்னென்னு நான் ஒன்று கரெக்டாக சொல்கிறேன் பார்க்கலாம். ஸோ பேப்பர் 2 மட்டும் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன், அப்புறம் பேப்பர் 1 அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பேப்பர் 1ல் பாருங்கள், இதெல்லாம் ஓகே. 1 2 3 இதெல்லாம் ஓகே தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இது தப்பு ரைட்டுங்களா. ஆப்ஷன் பி வந்து கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து ஏ. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 14. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 30 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுக்கு ஆன்சர் வந்து எக்ஸ் வந்து ஹாஸ்டா ஸ்பேஸ், எக்ஸ் வந்து காம்பேக்ட் அண்ட் ஒய் இஸ் ஹாஸ்டா ஸ்பேஸ். இப்போது ஆக்சுவலாக அது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஆக்சுவலாக அது வந்து என்னது, அதாவது நம்ம 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக 1 மட்டும் தான் கரெக்டு, 3மே தப்பாக இருக்கணும். அந்த ஆன்சர் தான் நமக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் ரைட்டுங்களா. இப்போது ஆக்சுவலாக ஒரிஜினல் ஆன்சர் வந்து எக்ஸ் காம்பேக்ட் ஒய் ஹாஸ்டா ஸ்பேஸ் ரைட்டா. இது வந்து புக்கில் கொஸ்டின். இப்போ எக்ஸ் காம்பேக்ட்னா இதுவும் ஆப்ஷன் தான் ரைட்டுங்களா, இதுவும் ஆப்ஷன் தான். இதை அவங்க கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஆப்ஷன் வந்து ஏயும் சியும் அது ஆக்சுவலாக ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேவா? ஸோ எக்ஸாக்ட் புக் ஆன்சர் வந்து இது ரைட்டா. அப்போ வந்து இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பார்ட்டி சிஎல் சிஎஸ்ஆர் பார்ட்டி சி எழுதலை. ஓகேவா? பார்ட்டி பியில் என்ன பண்ணுவோம், 4 கொடுத்தா 1 தான் கரெக்டாக இருக்கும், 3 தப்பாக இருக்கும். அப்போ இது ரெண்டுமே என்னது, இதுக்குமே சான்ஸ் இருக்குது ரைட்டுங்களா. இதுவுமே காம்படிஷனில் இருக்க தான் செய்யும். ஓகே, எக்ஸ் காம்பேக்ட் இதை வந்து யாருமே ரிஜெக்ட் பண்ண முடியாது, எக்ஸ் காம்பேக்ட் தானே. ஸோ ஓகே, ஒய்யை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டு தான். சரிங்களா? ஸோ இதுவுமே ஆப்ஷன் தான். அப்போ இது என்னது, ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இந்த கொஸ்டினுக்கு ரைட்டுங்களா. அடுத்து அதே தான் இங்கேயும் சேம் ரிசல்ட். ஓகேவா? ஆக்சுவலாக இவங்க நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து எப்படி கொஸ்டின் செட் பண்ணணுங்க இவங்களுக்கு தெரியல. ஓகேவா? அதாவது இப்போ 4 சூஸ் த பெஸ்ட் கொடுக்குறான்னு அர்த்தம் 1 கரெக்டாக இருக்கும், 3மே தவறாக இருக்கும். சரிங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸாக இருக்கும். ஓகேவா? அப்படி இருக்க தான் கரெக்டானது ரைட்டா. இப்போ பாருங்களேன், இப்போ இவங்க எப்படி தெரியுமா, இவங்க கொஸ்டின்ஸ் திங்கிங் எப்படி நான் சொல்கிறேன், சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்தியாவின் தேசிய பறவை எது? சரிங்களா? அப்படின்னா எப்படி ஆப்ஷன் இருந்திருக்கணும், ஃபஸ்ட் ஆப்ஷன் காகம், கிளி, மயில், பறவை. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல் 2 ஆப்ஷன் விட்டுருங்க. 3வது ஆப்ஷன் 4வது ஆப்ஷன் என்னது, 3வது ஆப்ஷன் என்னது, மயில். அது கரெக்டு தான், அது கரெக்ட். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் அது கரெக்டு. ஏன் பறவை வந்து ஆப்ஷன் வராதா? மயில் பறவை இல்லைன்னு உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு முடியாது இல்லை உங்களால். மயில் ஒரு பறவையே இல்லையா, அது மட்டும். இவங்களோட திங்கிங் இவ்வளோ தான். சரிங்களா? இவங்களோட திங்கிங் இதுதான். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? இந்தியாவின் தேசிய பறவை எதுங்கிற கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்னது, பறவையும் கரெக்டு தான், மயிலும் கரெக்டு தான். இவங்க வந்து என்னது, மயில் கரெக்டு பறவை தப்புன்னு ஆன்சர் கொடுப்பாங்க. இவங்களோட மென்டாலிட்டி தான். ஓகே, ஆக்சுவலாக இவங்கலாம் சிஎஸ்ஆர் எக்ஸாம் கேட் எக்ஸாம் எதுவுமே எழுதுறது கிடையாது. ஆக்சுவலாக அந்த கொஸ்டினை கூட பார்க்குறது கூட கிடையாது ரைட்டுங்களா. சும்மா ஏதோ இருக்கு, இங்கே பைத்தியக்காரன் ஆக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்க, இதுவும் அதே தான். இப்போ ஏ ஈக்குவல் டு பின்னு வரும்போது பொதுவாக ஒரு செட்டு செட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னு அர்த்தம் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எதனாலும் உண்டு. இதுவும் ட்ரூ தான், இதுவும் ட்ரூ தான், இதுவும் ட்ரூ தான், அதுவும் ட்ரூ தான். அது இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ஏ சப்செட் ஆஃப் பி, பி சப்செட் ஆஃப் ரெண்டுமே ட்ரூ தான். ஓகேவா? எல்லாமே ட்ரூ தான். 2 செட் ஈக்குவலாக இது இதுக்குள்ளே இருக்குது, அவ்வளோதானே. அப்போ இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முடியாதுல்ல. அப்போ ஏ ஈக்குவல் டு பி இது கரெக்டான ஆன்சர்னு வச்சுக்கோங்க, இதுதான் புக் ஆன்சர். அப்போது இதுவும் கரெக்டு தானே. ஏ சப்செட் ஆஃப் பியா இல்லையா? ஆமாம். ஏ சப்செட் ஆஃப் பின்னு உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது தானே, இது இல்லைன்னு உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ட்ரூ தானே. அதேமாதிரி பி சப்செட் ஆஃப் ஏ தானே, அப்போ இல்லைன்னு உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போ 3மே ஆப்ஷன் கரெக்டு தானே. இது 3மே கரெக்ட் ஆப்ஷன் தான். லாஸ்ட் டி தான் ரிஜெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு அவங்க பேசிக் லாஜிக் ஸ்டேட்மெண்ட்டே அவங்க என்னன்னே தெரியல. பட் அதாவது இவங்க சயின்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருக்காங்களே எனக்கு தெரியவே இல்லை. கொஸ்டின் செட் பண்ணுறவங்க சாதாரண ஒரு பேசிக் ஓகே சாதாரண ஒரு லாஜிக்ஸ் ஓகே லாஜிக் ட்ரூ ஃபால்ஸ் லாஜிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட உங்களுக்கு தெரியல. ஓகேவா? இது தப்பு தான். ஆன்சர் வந்து சி தான் கரெக்டாக அவங்க டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே அதே தான். சரிங்களா? 5th கொஸ்டின் பாருங்கள், ஆப்ஷன் வந்து ஏ, அவங்க சின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 38 பாருங்கள், ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்டாக, அவங்க ஏன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 39 வந்து சி வந்து கரெக்டாக, அவங்க டின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 40 வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டு, சி வந்து தப்புன்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை கொஸ்டின், 8 கொஸ்டின் வந்திருக்கா. அடுத்து 9வது இது பாருங்கள், 41வது கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர், டி தான் கரெக்டாக, அவங்க பி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 42 சி தான் கரெக்டாக, அவங்க டி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 43 ஏ தான் கரெக்டாக, அவங்க சி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 45 இது கொஸ்டினே எரர். ஓகேவா? இது வந்து கொஸ்டினே எரர். ஆக்சுவலாக வந்து ஒரு கணித அறிவு இல்லாதவன் தான் இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை செட் பண்ணுவான். ஓகேவா?
இது மேக்ஸ் பீப்புளுக்கு தெரியுது என்ன நடக்குது. ஆக்சுவலாக என்னென்னா இன் ஏ ரீஜியன் ஒமேகா கொடுத்துருக்காங்களா, ஓகேவா. இது என்ன செய்யணும்னா இந்த ரீஜியன் வந்து இன்சைடா இல்லை இன்டீரியர் கரெக்டாக மென்ஷன் பண்ண இன்னும் சொல்ல முடியாது ரைட்டுங்களா. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எஃப் இஸ் கண்டினியூஸ் இன் ஆர்னு அர்த்தம், இன் ஓப்பன் ரோல் 0, க்ளோஸ் ரோல் 0,1 அர்த்தம். 0லேயும் 1லேயும் வரும், உள்ள 0 வந்து 1க்குள்ளே எல்லா நம்பரையும் அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கும், ஓகேவா. இவங்களோட லாஜிக் திங்கே கிடையாது சரிங்களா. ஒரு கொஸ்டின் செட் பண்ணுறமே, ஓகே, இதில் வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும்னா இதை வந்து எந்த கன்க்ளூஷன் கொடுக்க முடியும், இன் வச்சு கொடுக்க முடியும். இந்த இடத்துல என்ன இன்டீரியர், இந்த ஃபங்க்ஷன் இஸ் அனலிட்டிக் ஃபங்க்ஷன், இன்டீரியர் இன் கொடுக்கணும் அல்லது என்னது இன்சைட்னு கொடுக்கணும், ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும். இன் கொடுத்தது ஒரு கொஸ்டினே ராங்கான, ஓகே, கொஸ்டினே ராங். அப்போ அதனால் நம்ம வந்து ஆப்ஷன் வந்து எதையுமே டிஸ்கஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது ரைட்டுங்களா. ஸோ ஓகேங்களா. ஸோ இதாங்க பிரச்சனை, எல்லா இடத்துலையும் அதான் பண்ணி வச்சுருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 47 வந்து டி தான் கரெக்டு, சி கொடுத்துருவோம். ஆக்சுவலாக இது வந்து +2 ஸ்டூடெண்ட் யார் கேட்டாலும் சொல்லிடுவாங்க, ஓகேவா. +2 ஸ்டூடெண்ட் யாருனாலும் கேளுங்கவேன். +2 ஸ்டூடெண்ட்டை nth ரூட் ஆஃப் யூனிட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா ஒமேகா பவர் n வந்து 1ன்னு நீங்கள் யாருனாலும் கேளுங்க, +2 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்பாங்க, அவன் வந்து 1ன்னு சொல்லுவான். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எம் கொடுத்து வச்சுருக்காங்க ரைட்டுங்களா. இது +2 ஸ்டாண்டர்ட் கொஸ்டின், +2 லெவல் கொஸ்டின் ரைட்டுங்களா. அடுத்து இது பாருங்க, இது என்னென்னா குரூப் தியரி கொஸ்டின். குரூப் தியரி கொஸ்டினை ஒரு ரிங் தியரி கொஸ்டினோட லிங்க் பண்ணியிருக்காங்க, இது தப்பு ரைட்டா. அடுத்து இதுவும் தப்பு தான், ஓகே. கொஸ்டின் நம்பர் 15 வந்து ஆப்ஷன் தப்பு ரைட்டா. ஆப்ஷன் சி தான் கரெக்டாக, அவங்க பி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன கொஸ்டினே எங்களுக்கு தெரியாது, ஓகேவா. இது வந்து நாங்கள் எந்த கன்க்ளூஷன் வர முடியாது, இது வந்து கொஸ்டின் ரைட்டாக தப்பானே எங்களுக்கு தெரியாது சரிங்களா. அதே மாதிரி இதுவுமே தப்பு சரிங்களா. ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 53ல் பி தான் கரெக்டாக, அவங்க ஏ கொடுத்துருக்காங்க. 54ல் சி கரெக்டாக, அவங்க பி கொடுத்துருக்காங்க. 55ல் பி கரெக்டு, அவங்க ஏ கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 57ல் வந்து என்னது, அவங்க சி தான் கரெக்டாக, அவங்க பி கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் இதான் ஒரு பெரிய காமெடி நடக்கும். இதில் வந்து ஒன்றுமே தப்பு கிடையாது, எதுவுமே ட்ரூ கிடையாது ரைட்டா. ஆக்சுவலாக என்ன, இந்த ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் கரெக்டாக வரும். இது வந்து ஆக்சுவலாக X3யும் X4ம் கரெக்டாக வந்திருக்கும், ஓகேவா. இந்த 2 ஆப்ஷனுக்கு 2 இது கரெக்டாக இருக்கும். இந்த இதில் X1 X2 வந்து கரெக்டாக வராது. அப்போ எல்லா ஆப்ஷனுமே கரெக்டு, எல்லா ஆப்ஷனுமே கரெக்ட் தப்பு சரிங்களா, கரெக்ட் இல்லை சரிங்களா. புரிஞ்சு. இது இந்த கொஷின்ஸ் இதை நான் மார்க்கே பண்ணல, அப்போது கடைசியாக மார்க் பண்ணிக்குவோம். இந்த கொஷின்லாம் போடுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், அதனால் நாங்கள் அட்டனே பண்ணலை. இவ்வளோ கொஷின்ஸ் எரராக இருக்கும்போது நாங்கள் எப்படி அட்டன் பண்ண முடியும். இதுவுமே என்னது, ஆப்ஷன் பி தான் கரெக்டு, சி கொடுத்துருக்காங்க. இது ஆப்ஷன் சி தான் கரெக்டு, ஏ கொடுத்துருக்காங்க. இது பாரு வெரி பேசிக் கொஷின்ஸ், ஓகே, யாருனாலும் சொல்லிடுவாங்க, +2 புக்கில் இருக்குது, ஓகேவா. ஆப்ஷன் டி வந்து கரெக்டு, அவங்க பி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு மிகப்பெரிய காமெடி, இதுவுமே +2 புக்கில் உள்ள கொஷின். ஏ மேட்ரிக்ஸ் ஏ சுற்றி ஆர்த்தோகோனல் ஏ பார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது என்னென்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் வரணும், ஓகே. ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் கரெக்ட். இது ஆக்சுவலாக இது ஒரு மேட்ரிக்ஸ். இவங்க ஆப்ஷனை பாருங்கள், இன்ஃபினிட்டின்னு எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா, இதை பாருங்கள். இதுக்கு ஆப்ஷன் வந்து இந்த இன்ஃபினிட்டின்னு கொடுத்து, இது எங்கேயாச்சும் ஒரு என்ன லாஜிக்கில் எடுத்துருக்கீங்க கொஸ்டின், ஓகே. ஒன்று ஆன்சர் கீ கொடுத்தா செக் பண்ண மாட்டிங்களா. இன்ஃபினிட்டின்னு ஒரு மேட்ரிக்ஸ்னு ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். எப்படி இன்ஃபினிட்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும், ஓகேவா. இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், 10th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்லேயே இருக்குது ரைட்டா. இது நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கலாம், 10th 12th கரண்ட்டே இருக்கலாம். இது எப்படி ஒரு கொஸ்டினே உங்களுக்கு தப்பாக தெரியலையா, 0 இதெல்லாம் செக் பண்ண மாட்டிங்களா. கொஸ்டின் எடுத்தவங்க எல்லாம் செக் பண்ண மாட்டிங்களா. ஃபஸ்ட்டு ஒரு +2 லெவல் கொஸ்டினை கூட உங்களால் கரெக்டாக எடுக்க முடியல, நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் எடுத்து எங்களெல்லாம் பெரிய லெக்சரர் ஆக்க போகிறீங்க. இது ஒன்று, இதுவுமே எல்லாமே தப்பு, ஓகே. இது எல்லாமே தப்பு. ஆக்சுவலாக அவங்க மெட்ரிக்கு மென்ஷன் பண்ணோம், ஓகே. R/n இது மெட்ரிக் என்னென்னு மென்ஷன் பண்ணோம். மெட்ரிக் மென்ஷன் பண்ணால் நாம் என்ன நாம்னு கொடுக்கணும், ஸ்டாண்டர்ட் நாமா, L2 நாமா, LP நாமா, என்ன நாம்னு மென்ஷன் பண்ணும்போது தான் ஆன்சர் வந்து கரெக்டாக வரும், ஓகே. இதில் எதுவுமே வராது ரைட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டி கொடுத்துருக்காங்க, டி தப்பு. ஏன்னா R2 எடுத்துருவோம். இப்போ நாம் வந்து இப்போ 1,2 1,-1 எடுத்துட்டேன். இப்போ இந்த ஆப்ஷன் படி என்னது, சமேஷன் போடும்போது -1 நாம் கேனாட் பி நெகட்டிவ் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்னது, இது வந்து ஃபால்ஸான ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆப்ஷன் வந்து 68க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டாக, அவங்க பி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 69க்கு ஏ தான் கரெக்டு, சி கொடுத்துருக்காங்க. அடுத்து இது வெரி ஃபண்டமெண்டல் கொஷின், ஓகேவா. இதுவுமே என்னது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க, ஓகேவா. இது யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க. என்னது dx/p x, y, z dy = q x, y, z dz r x, y, z, ஓகேவா. இது வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கே தெரியும், ஓகேவா. இது என்ன இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டா அது கூட இவங்களுக்கு இருக்க முடியல. அடுத்து ஒரு முக்கியமான கொஷின்னா, இது வந்து ஆக்சுவலாக வந்து
ஆக்சுவலாக வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் கன்ஸ்டன்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக கன்ஸ்டன்ட்ஸ் இங்கே இல்லை. ஓகே, ஃப்ரீ பார்ட்டிகல்ஸ்னால அவங்க ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன மென்ஷன் பண்ணணும்னா அந்த சிஸ்டம் வந்து 2Dயில் இருக்கா 3Dயில் இருக்கணும். ஓகே, 2Dயாக இருந்தால் 2n கரெக்டு, 3Dயாக இருந்தால் 3n கரெக்டு. சரிங்களா, இவங்க வந்து எதுவுமே கரெக்டாக மென்ஷன் பண்ணல. ஓகேவா, அதனால் ரெண்டுக்குமே ஈக்குவல் சான்சஸ் இருக்குது. ரைட்டுங்களா, இது ஒரு குளறுபடியான கொஷின்ஸ். அப்போ வெரி பேசிக் கொஷின். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, எனர்ஜி நமக்கு என்ன தெரியும்? எனர்ஜின்னு அர்த்தம் டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது வந்து யாருனாலும் தெரியும். ஓகே, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கலாம் சயின்ஸில். ஓகேவா, 3 கைனடிக் ஈக்குவேஷன்ஸ் படிச்சிருப்போமா? இது பாருங்கள். அப்போது ஈ கொடுத்துருக்காங்களா, ஈ என்ன அர்த்தம்? T + V தான் ஆன்சர். டோட்டல் அதாவது டீங்கிறது இந்த இடத்துல என்னென்னா கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, விங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதெல்லாம் மென்ஷன் பண்ண அவங்க கூட மென்ஷன் பண்ணல, அது கூட விட்டுருவோமே. ஓகே, இப்போ டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? T - V கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து ஏ கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஆக்சுவலாக இது எதுக்குள்ள ஆன்சர்னா இவங்க இது கொடுத்துருக்காங்களே, இது லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷனோட இது. ரைட்டா, அப்போ அது குழப்பியிருக்காங்க. அடுத்து இதுவுமே எல்லா புக்லேயுமே கொடுத்துருவாங்க, டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, அந்த சீரிஸ் பார்த்தாலே தெரிஞ்சு போகும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் இதுவுமே தப்பு. ரைட்டா, கொஸ்டின் நம்பர் 31மே அதாவது 76 கொஸ்டின் இதுவுமே பி தான் கரெக்டு, ஏ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு என்னென்னே தெரியாது. ரைட்டுங்களா, இதெல்லாம் வந்து நாங்கள் இந்த பக்கமே போகிறதே கிடையாது. அப்போ அது இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் என்னது ஸ்டாட் கொஸ்டின் வந்து இது வரைக்கும் நான் வாழ்க்கையிலே அட்டன் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்து வச்சுருக்காங்க. பரவாயில்ல, இதுவுமே என்னது தவறாக இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இது அதே தான் இங்கேயும் மார்க் அவுட் செய்யலாம் என்னது எங்கேருந்து எடுத்து வச்சுருக்காங்க, அதுவுமே தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி இதெல்லாம் வெரி பேசிக் கொஸ்டின்ஸ். ஓகேவா, இது வந்து ஓவர் கொஸ்டின்ஸ், யார்ட்டனாலும் கேட்டால் சொல்லிடுவாங்க. ரைட்டா, ஏ. அடுத்து இது வந்து 18th கொஸ்டின் சி தான் கரெக்டாக, அவங்க ஏ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு கொஸ்டின் கரெக்டாக எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, +2 லெவல் கொஸ்டின்ஸ். மாறு கொஸ்டின் இதெல்லாம் என்னென்னு எங்களுக்கு தெரியாதுங்களா. இப்போ டைம் கிடையாது. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து 20 நாளில் நாங்கள் எல்லாரும் படிக்கவே முடியாது. ரைட்டுங்களா, 20 நாளில் படிக்கக்கூடிய கான்செப்ட் கிடையாது. அடுத்து இதுவுமே ஓவர் எந்த ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு பிகாம் ஆர் எம்காம் யார் எடுத்தாலும் ஓவர் கோர்ஸ் யார் எடுத்தாலும் இது அவங்களுக்கு தெரியும். டொயல் ஆஃப் டொயல் வந்து ப்ரைமல்னு படிச்சிருப்போம். ஓகேவா, டொயல் ஆஃப் டொயல் வந்து ப்ரைமல். இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டொயல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, யார்ட்டனாலும் கேளுங்க, டொயல் ஆஃப் டொயல் வந்து ப்ரைமல் தான் இருக்கும். ஓகேவா, அடுத்து குயினிங் தியரியில் தப்பு, இது தப்பு 36. அடுத்து இது தப்பு 37 கொஸ்டின். அடுத்து பாருங்கள், இதுவும் தப்பு. ஓகேவா, தப்பு. இதுவும் ஒரு பேசிக் கொஸ்டின் தான், நீங்கள் யார்ட்டனாலும் கேட்கலாம். சரியா, இண்டிபெண்டன்ட் ஈவர் இருந்தால் P of A இன்டர்ஷன் பி வந்து P of A into B of B. இது வந்து வெரி பேசிக் கொஸ்டின்ஸ். ரைட்டுங்களா, இதுவுமே ரொம்ப தப்பாக எடுத்து வச்சுருக்காங்க. இதுவுமே இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் யாருக்குனாலும் தெரியுது, சிம்பிளான கொஸ்டின் தான். அது ரெண்டுக்கு இடையில உள்ள அட்ரிபியூட்ஸ் இடையில அசோசியேஷனை வந்து இது பண்ணுறது தான் இது. ரைட்டுங்களா, அதுவுமே இங்கே தப்பாக கொடுத்து வச்சுருக்காங்க 40. அடுத்து இது வந்து ஓவர் கொஸ்டின், இதுவுமே கரெக்டாக செட் பண்ண தெரியல. ஓகேவா, அது எல்லா இதுலேயுமே ஃபஸ்ட்டு தியரம் இதாக தான் இருக்கும். ஓகே, எந்த ஒரு ஓவர் புக் எடுத்து நீங்கள் LPP படித்தா ஃபஸ்ட்டு தியரம் இதாக தான் இருக்க போகுது. சரிங்களா, இது அடுத்து இதே தான், அந்த காக்கா அந்த மயில் கதை தான். இதுங்க அதே கதை தான். ஆக்சுவலாக இந்த எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து இதான். அதாவது அந்த மெட்ரிக் டாப்பாலஜியும் அந்த ஸ்கொயர் டாப்பாலஜி எப்பயுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது ஈக்குவல்னு சொல்லும்போது என்னது இதெல்லாம் ஈக்குவலாக வந்துடும். இப்போ ஒன்று இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். இதுக்கு வந்து மல்டி ஆன்சர் வரும். ஓகேவா, இது கரெக்டுங்கிறதுனால எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகேவா, அதான் கதை சொன்ன பார்த்தீங்களா, அந்த கதை தான். சரிங்களா, இந்தியாவின் தேசிய பறவை எது அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மயில். சரிங்களா, இங்கே பறவை. சரிங்களா, இங்கே 4 கால் உள்ள பறவை. ஓகேவா, அந்த மாதிரி தான் இங்கே ஆன்சர் இருக்குது. ரைட்டுங்களா, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ அப்போ மொத்தம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் தப்பாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மொத்தம் 42 கொஸ்டின் தப்பாக கேட்டிருக்காங்க. பேப்பர் 2ல் மட்டும் மொத்தம் 42 கொஸ்டின் தப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான எவிடன்ஸ் வந்து நாங்கள் பக்காவாக இருக்குது. இங்கே யாருனாலும் சரி தான், நீங்கள் 42 கொஸ்டினில் நீங்கள் எந்த கொஸ்டின் நீங்கள் கரெக்டுன்னு விவாதிக்கிறீங்களோ நாங்கள் ரெடி. சரிங்களா, 42 கொஸ்டினுக்கும் கம்ப்ளீட் ஆன்சர் நாங்கள் கையில் வச்சுருக்கோம். ஓகேவா, 42 கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின் எந்தெந்த புக்கில் எடுத்துருக்காங்க எல்லா பிடிஎஃப்பும் எங்கிட்ட கைவசம் இருக்குது. சரி, அதனால் நீங்கள் வந்து டிஆர்பி போர்டு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண தப்பு என்னென்னா, ஒரு விஷயம் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இவ்வளோ கொஸ்டின் தப்பாக எடுத்துருக்கீங்க. ரைட்டுங்களா, ஆக்சுவலாக நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக யூஜிசி நாங்கள் CSR கேட் எக்ஸாம் எழுதியிருப்போம். ஃபஸ்ட்டு நாங்கள் எக்ஸாம் எழுதுவோம். ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன டேட்டில் எக்ஸாம், ஓகேவா, லாஸ்ட் டேட் என்னது, ஓகே, என்ன டேட்டில் எக்ஸாம் நடக்கும், என்ன டேட்டில் நாங்கள் ரெஸ்பான்ஸ் கீ உங்களோட ஆன்சர் ஷீட்டை எப்போ இன்னைக்கு காமிப்போம், என்றைக்கு நாங்கள் வந்து என்னது ஒரு கீ விடுவோம், அப்புறம் ரிவைஸ்டு கீ எப்போ விடுவோம், அப்புறம் ஃபைனலாக ரிசல்ட் விடுவோம். இது எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி அதுதான் ப்ராசஸ்.
ஃபஸ்ட்டு எங்களோட ஆன்சர் ஷீட்டை நீங்கள் காமிக்கணும். ஓகேவா? ஒரு ஆன்சர் ஷீட்டை காமிச்சு நீங்கள் எது ரைட்டு தப்புன்னு நீங்கள் அப்போ தானே எங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக சிஎஸ்ஆர் கேட் எக்ஸாம் எழுதிட்டு வந்து முடிஞ்சு போயிடும், எழுதிட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ண எங்களோட ஆன்சர் ஷீட்டை காமிச்சிருப்பாங்க. அப்போ நாங்கள் எதெல்லாம் கரெக்டாக தப்புன்னு அப்போவே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். ஓகேவா? அப்போயே எங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போகும். அதுக்கப்புறம் நாங்கள் என்னது நல்லா எழுதியிருந்தோம்னா நாங்கள் அதை அப்படி ஃபர்தராக ஃபாலோ பண்ணுவோம். நல்லா எழுதினா அதோட எங்களோட எக்ஸாம் ரிசல்ட் ஃபெயில் இருந்துச்சு நாங்கள் வேலையை பார்க்க போயிடுவோம். ஓகேவா? இதுதான் ப்ராசஸ். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு எங்களோட ஆன்சர் கீ அதாவது ரெஸ்பான்ஸ் ஷீட்டை காமிப்பாங்க. காமிச்சு இது கொஸ்டின்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு காமிச்சிருவாங்க. அடுத்து ஒரு டேக் 1 வீக் டைம். ஓகே, 1 வீக் கண்டிப்பாக டைம் எடுத்துருவாங்க. 1 வீக் டைம் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுமே என்னது அந்த கீயை ரிவைஸ் பண்ணுவாங்க. கொடுத்தது அந்த அவங்க கீ அதுக்குள்ளே ரெடி பண்ணி அந்த 1 வீக் கழித்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கீ ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு அதாவது இந்த மாதிரி அது ஓகேவா கீ கரெக்டாக இருக்கும். ஓகே, 98% 99.95% கரெக்டாக இருக்கும். அதில் தவறுகள் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம்னு இந்த மாதிரி ஒரு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து ஓப்பன் பண்ணி அதில் நம்ம என்ன பண்ணோம்னா சாதாரண வெறும் பேப்பர் வெறும் எம்டி பேப்பரில் அது தேர்றதுக்கான ப்ரூஃப் அவ்வளோதான் எழுதுனாலே அந்த ப்ரூஃப் வந்து வேலிடான ப்ரூஃப்னு அவங்க ஏற்றுக்குவாங்க. சரிங்களா? இதுதான் கேட்டு சிஎஸ்ஆர் என்பிஹெச்எம் எதுலனாலும் உள்ள ப்ராசஸ். ஓகேவா? இந்தியா லெவலில் உள்ள ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட் எங்கேனாலும் டிஆர்எஃப் எங்கேனாலும் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? எங்கேனாலும் உள்ள ப்ராசஸ் இதுதான். ஒரு மேத்தமெட்டிக்கல் கொஷினுக்கு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து சாதாரண ஒரு பேப்பர் பேனாவை வச்சு நீங்கள் எழுதி கொடுத்தாலே கரெக்டாக இருந்தால் அவங்க வந்து இம்மீடியட்டாக அவங்க ஆன்சரை எடுத்துக்குவாங்க. சரிங்களா? தப்பாக இருந்தால் எடுத்துக்கணும். இதுதான் ப்ராசஸ். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? பேப்பர் பேனால் எழுதக்கூடாது. நீங்கள் ஒரு என்ன செய்கிறாங்க ஒரு ஒரு எந்த புக்கில் அப்போ நீங்கள் ஒரு எந்த புக்கில் இருந்து எடுத்துருக்கீங்களோ ஆக்சுவலாக இப்போ 42 கொஷின் தப்பு. ஆக்சுவலாக பேப்பர் 2லேயே எனக்கு 42 கொஷின் தப்பு. பேப்பர் 1லேயும் கொஷின்ஸ் வரும். ஓகேவா? அப்போ மொத்தமாக நான் 60 கொஷினை வந்து அப்லோட் பண்ணணும். ஓகே, அப்போ 60 கொஷினை அப்லோட் எப்படி பாசிபிளா? 60 கொஷினுக்கு என்ன பண்ணணும்னா நான் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இப்போ 60 கொஷின் நாங்கள் எப்படி அப்லோட் பண்ணணும் நான் சொல்லிடுறேனே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்கில் தான் அந்த கொஷின் தப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கொஷின் இருக்குல்ல இந்த இதை நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் 1. அப்புறம் இந்த இருக்குல்ல இந்த டேட்டாவை 2 அப்ளை பண்ணணும். 3வது அந்த ரிசல்ட் எங்கே இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று இருக்குது இப்போ சப்போஸ் இதுக்கு ஆன்சர் வந்து சஸ்பேஸ் வச்சுக்கோங்க. இப்போ இது ஆன்சர் கீயை வந்து நான் அதை 3 பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும். அதுவும் ஒரு லிமிட்டடு இதுக்குள்ளே தான் நாங்கள் கொடுக்க முடியும். இத்தனை கேபின்னு இருக்குது, அதுக்குள்ளே தான் கொடுக்க முடியும். இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு நான் இது 3 பிடிஎஃப் ரெடி பண்ணணும். இதுக்குள்ளே இருக்கணும் 60 கொஸ்டின் நான் பிடிஎஃப் ரெடி பண்ணணும். எப்படி முடியும் சொல்லுங்கள் பாப்பா நீங்களே? முடியும். ஆக்சுவலாக சிஎஸ்ஆரில் இதான் ப்ராசஸ். அவங்க வந்து ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸ் கீ விடுவாங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் கீ விடுவாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம், அதுக்கப்புறம் ஃபைனலாக ரிசல்ட் விடுவாங்க. சரிங்களா? இவங்க வந்து எல்லாமே ரெசிப்ரோக்கலாக போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஆன்சர் கீ கரெக்டாக விட்டால் கூட பரவாயில்ல, தப்பாக விட்டுருக்காங்க. ரைட்டுங்களா? ஆன்சர் கீ வந்து கரெக்டாக விட்டால் கூட தப்பாக விட்டுருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணோம்? ஆக்சுவலாக இந்த டிஎன்செட் எக்ஸாம் வந்து 99,178 பேர் நாங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கோம். மேக்ஸ் பீப்புள் மட்டும் 14,000 பேர் எக்ஸாம் எழுதியிருக்கோம். அப்போ 14,000 பேரும் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறோம்ல, உங்களுக்கு மெயில் பண்ணுறோம்ல, அப்போ நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்? இவ்வளோ பேர் என்ன பைத்தியக்காரங்களா? ஒரு 40 கொஸ்டின் தப்புன்னு ஒருத்தவங்க போராடுறாங்கன்னா அவங்க சொல்கிறதுல லாஜிக் இருக்குன்னு யோசிக்க மாட்டிங்களா? எல்லாத்தையும் அப்லோட் பண்ண எப்படி அப்லோட் பண்ண முடியும்? எல்லாத்தையும் 60 கொஸ்டின் நாங்கள் எப்படி அப்லோட் பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்கள். 60 கொஸ்டின் நாங்கள் எங்கே அப்லோட் பண்ண முடியும்? இல்லை நீங்கள் அப்லோட் பண்ணி தரீங்களா? அதாவது அவங்க பண்ணது தப்பு. அதாவது எங்களோட வேலை வந்து எக்ஸாம் எழுத எங்களோட வேலை. உங்களுக்கு ஆன்சருக்கு ப்ரொவைட் பண்ணுறது நாங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். அதுவும் நாங்கள் பிடிஎஃப் அப்லோட் பண்ணணும். அது எப்படி அப்லோட் பண்ண முடியும்? 60 கொஸ்டின். ஆக்சுவலாக நாங்கள் 2 நாள் வேலைக்கு போகக்கூடாது. 2 நாளைக்கு வேலைக்கு போகாமல் எந்த வேலையும் பார்க்காமல் இருந்தால் தான் இது பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அந்த பிடிஎஃப் 60 கொஸ்டினுக்கு பிடிஎஃப் ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரேர். சரி, எல்லாத்துக்கும் எல்லா புக்கும் இருக்காது. இப்போ மேக்ஸ் கொஸ்டின் கூட ஓகே நாங்கள் வச்சுருப்போம், ஏதாவது குரூப் இருக்கும் அதாவது போட்டுருவாங்க. பேப்பர் 1க்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பேப்பர் 1 யாருக்குமே இருக்காது. ஸோ நாங்கள் பேப்பர் 1லாம் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் பேப்பர் 1லாம் எங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆக்சுவலாக நாங்கள் பேப்பர் 1க்கு ஆக்சுவலாக கொடுத்து 20 நாள் எங்களால் எதுவுமே படிக்க முடியல. ஸோ பேப்பர் 2வே எங்களால் படிக்க டைம் இல்லை. ஓகேவா? 20 நாள் ஸோ நிறைய மேக்ஸ் கான்செப்டில் ஒரு முக்கால்வாசி தான் நாங்கள் படிச்சுருப்போம். அதான் அந்த 20 நாளில் படிக்க முடிஞ்சது தவிர கம்ப்ளீட்டாக நாங்கள் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதலை. அப்படிங்கும்போது பேப்பர் 1க்கு படிக்கிறதுக்கான டைம் எங்களுக்கு இல்லவே இல்லை. அப்போ நாங்கள் என்ன எதிர்பார்த்தோன்னா நம்ம மேக்ஸ் படிச்சிருக்கோம், அப்போது நம்ம நிறைய நாலேஜ் இருக்கும், லாஜிக்கலாக அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனாலையும் கரெக்டாக வந்துச்சு. ஓகே, நான் அதனால் பேப்பர் 1ல் வந்து நம்ம நிறைய கொஸ்டின் மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக எங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின் எங்களுக்கு கரெக்டு. சரிங்களா? 10 கொஸ்டின் கிட்ட கரெக்டு. அப்புறம் அந்த லாஜிக்கல்லாம் எங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் ரைட்டு. இப்போ ஆவரேஜாக ஒரு மேக்ஸ் பீப்புள் வந்து 25 கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருப்போம். ஓகேவா?
மற்றபடி என்னது மற்ற கொஸ்டின் நம்ம சயின்ஸ் சப்ஜெக்ட் எதுலேருந்து கொஸ்டின் கேட்டாலும் ஒரு 25 கொஸ்டின் நாங்கள் சாலிடாக எழுதியிருந்தோம். பேப்பர் 1ல் 25 கொஸ்டின் சாலிடாக வந்திருக்கோம். இங்கே சாலிடாக 75 கொஸ்டின் கரெக்டாக இருந்துச்சு. ஓகேவா, நாங்கள் எழுதிட்டு வந்தோன்னா வி ஃபீல் மொத்தம் 100 கொஸ்டின் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, நம்ம 100 மார்க்ஸ் 100 கொஸ்டினுக்கு எடுத்துருவோம். 200 மார்க் இருக்குது, நம்ம எலிஜிபிள் நாங்கள் நினச்சிருந்தோம். இவங்க ஆன்சருக்கு வந்து எல்லாமே தலைகீழாக இருக்குது. ரைட்டுங்களா? அதனால் கண்டிப்பாக டிஆர்பி வந்து ஃபஸ்ட்டு எங்களோட ஆன்சர் ஷீட்டை காமிக்கணும். காமிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாமே ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, எல்லாமே அப்லோட் பண்ணணும் முடியாது, எல்லாத்துலேயும் எல்லா புக்கும் இருக்காது. சரிங்களா? நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை தான் ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அப்போ எதுக்கு நீங்கள் எக்ஸாம் வைக்கிறீங்க? ஒரு நீங்கள் சொல்ல உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? நாங்கள் ப்ரூஃப் வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்கில் தான் கொடுக்க முடியுமா? அப்போ உங்களுக்கு ஓனாக யோசிச்சு உங்களுக்கு கொஸ்டின் எடுக்க திறமை இல்லையா? அப்புறம் எப்படி நீங்கள் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்கள் எப்படி வைக்கலாம்? அந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கா? கொஸ்டின் எடுக்கிற எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கா? ஒரு எங்களை எலிஜிபிளாக இல்லையான்னு செக் பண்ணுறது உங்களுக்கு நாலேஜ் இருக்கா? இல்லைங்கிறது ப்ரூஃப் உங்களுக்கு இதிலே தெரிஞ்சு போச்சு. ஒரு 100 கொஸ்டின் எடுக்கிறதுல 42 கொஸ்டின் தப்பாக இருக்குது. இப்போ இதிலே உங்களோட எலிஜிபிலிட்டி என்னென்னு தெரிஞ்சு போச்சு. கொஸ்டின் எடுக்கிறதுல என்ன எலிஜிபிலிட்டி, எக்ஸாம் நடத்துகிற என்ன எலிஜிபிலிட்டி, எல்லாமே எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ அதனால் டிஆர்பி போர்டு வந்து தவறான பாதையில் போயிட்டு இருக்கு, அது தெளிவாக தெரியுது. சரிங்களா? அதனால் இப்போது இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம். ஓகே, பேப்பர் 2ல் வந்து இப்போ 42 கொஸ்டின் தப்பாக இருக்குது. இன்றைக்கி லாஸ்ட் டேட், இன்றைக்குள்ள நாங்கள் எல்லாமே பண்ணணும். ஓகே, அட்லீஸ்ட் ரிவைஸ்டு கீயாக விடுங்க தான் நாங்கள் கேட்குறோம். ஏதோ தப்பு நடந்து போச்சு, அது சரி பண்ணுங்க தான் நாங்கள் கேட்குறோம். ஏதோ தப்பு நடந்து போச்சு, ஏதோ சரி பண்ணுறதுக்கு ரிவைஸ்டு கீ விடுங்க. எல்லா கொஸ்டினும் அப்லோட் பண்ண எப்படி அப்லோட் பண்ண முடியும்? அதுவுமே அப்லோட் பண்ண நிறைய ப்ராப்ளம். பாதி பேருக்கு 20 கொஸ்டின் மேலே அப்லோட் பண்ண முடியல. அதுலேயும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. சரிங்களா? அதுலேயும் கொஸ்டின் நம்பர் எல்லாமே மாற கொஸ்டின் 3 ஆக்சுவலாக பேப்பர் 1 கூட பேப்பர் 2 கூட ஒரே கொஸ்டின் பேப்பர் ஒரே ஆன்சர் கீ. பேப்பர் 2க்கு வந்து குழப்படி நடந்தது. 2 கொஸ்டின் பேப்பர் விட்டுருக்காங்க, ஒரே ஆன்சர் கீ. அப்போ வந்து கொஸ்டின் நம்பர் இங்கே மாறுது, இங்கே 2 இருக்குது, அங்கே அப்லோட் பண்ணும்போது அங்கே ஒரு கொஸ்டின் நம்பர் இருக்குது. அப்போ எல்லாமே டோட்டலி கொலாப்ஸ். இங்கே ப்ரிப்பேர் எல்லாமே 60 கொஸ்டின் என்னது பக்கவாக நம்பர் போட்டு அங்கே அப்லோட் பண்ண போனால் அங்கே எல்லாமே கொலாப்ஸ். ஸோ இதுதான் இந்த குளறுபடிகள் நடக்குது. இந்த குளறுபடியெல்லாம் கண்டிப்பாக டிஆர்பி போர்டு கவனத்தில் கொள்ளணும். சரி, அதனால் தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுதான் வருஷம் இதுதான் பண்ணுறாங்க. ஸோ இந்த வருஷம் நாங்கள் ஏதோ கொஞ்சம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். வருஷம் தான் நடக்குது. எல்லா வருஷமும் கொஸ்டின் என்னது 20 கொஸ்டின் மினிமம், மேக்ஸிமம் 20 கொஸ்டின் தப்பாக எடுக்கிறாங்க. ஆன்சருக்கு ப்ரொவைட் பண்ணுறதுல ஒரு 10 கொஸ்டின் ராங்காக இருக்குது. ஓகேவா? ஒரு கரெக்டான ஆன்சர் செட் பண்ண முடியல உங்களால். அப்புறம் எதுக்கு நீங்கள் போர்டு வச்சு நடத்துறீங்க? கரெக்டான கொஸ்டின் கரெக்டான ஆன்சருக்கே கொடுக்க முடியலன்னா நீங்கள் எப்படி மற்ற விஷயங்களில் உங்களோட வெளிப்படைத்தன்மை எப்படி இருக்கும்? வெளிப்படைத்தன்மை நம்பகத்தன்மையில் எப்படி இருக்கும்? நீங்கள் பேப்பர் 1ல் இவ்வளோ கொஸ்டின்ஸ் எங்கிட்ட கேட்டிருக்கீங்களா? அது ஏதாச்சும் ஒரு ப்ராசஸில் இருக்கா? ஒன்றுமே ப்ராசஸ் கிடையாது, எல்லாமே ஃபார்மாலிட்டி தான் இங்கே போயிட்டு இருக்கு. அதனால் டிஆர்பி போர்டு வந்து தயவுசெய்து அடுத்த வருஷமாவது ஆக்சுவலாக உங்களுக்கு நான் ஒரு சிம்பிளாக ஒரு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாம் நடத்த தெரியும் தான், ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து சிபிடி மோடில் எக்ஸாம் நடத்துறீங்க. ஓகே, ஃபார் டிஎன் செட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ யூஜிசியில் மற்ற ஸ்டேட்டில் எப்படி நடத்துகிறாங்க? ஸோ கேட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது, சிஎஸ்ஆர் கொஸ்டின் யூஜிசி நெட் எப்படி இருக்குது, அதில் எப்படி ஃபாலோ பண்ண, அதை காப்பி அடிக்க கூட உங்களுக்கு திறமை இல்லையா? ஒன்று சொந்தமாக யோசிச்சு நீங்கள் எழுதியிருக்கணும். இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அதை ஃபாலோ பண்ணவா தெரியும். இதுவுமா நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும்? அதை ஃபாலோ பண்ணலாம்ல. அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் கீ விட்றாங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் கீ விட்றாங்க, அதுக்கப்புறம் என்னது அப்ஜெக்ஷன் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் என்னது ஃபைனல் ரிசல்ட் விட்றாங்க. இதுதானே ப்ராசஸ். அந்த ப்ராசஸையும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியல? சொல்லுங்கள் பார்ப்போம். இது வந்து எங்கள் வேலை, எங்கள் மைண்டை குழப்புற வேலை. ஆக்சுவலாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு நாங்கள் படித்து வேலையை வாங்கக்கூடாதுன்னு உங்களோட எண்ணம் அதான் உண்மை. ரைட்டுங்களா? ஆக்சுவலாக இப்போ எங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? அதாவது பிஎட் எம்எஸ்சி பிஎட் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே, அது வந்து வருஷத்துக்கு வருஷம் என்னது பிஜிடிஆர்பி கண்டக்ட் பண்ணிடுறாங்க, அது நோ ப்ராப்ளம். பட்டு எம்எஸ்சி எம்ஃபில் மட்டும் வச்சுருப்பான். சரிங்களா? அவங்களுக்கு என்னது இந்த ஒரு சாதாரண ஒரு காலேஜில் ஒரு 12,000 ரூபா தான் வேலை பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இந்த டிஎன் செட்டு பாஸ் பண்ணோம்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். ஒரு சாதாரண ஒரு 18,000 ஒரு சேலரி கிடைக்கிற ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணலாம். அவ்வளோதான் எங்களோட மேக்ஸிமம் டார்கெட்டே இந்த டிஎன் செட் பாஸ் பண்ணுறதுனால. நாங்கள் அதை தான் அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறோமே தவிர பெருசாக நாங்கள் இங்கே டிஎன் செட் பாஸ் பண்ணால எங்களுக்கு இன்னும் வேலையெல்லாம் போட்டு தரப்போகிறது கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். பிஹெச்டி அட்மிஷன்ஸ்லாம் எப்படி நடக்குது, ஸோ வேலைகள் எப்படி ஆட்களை போடுறாங்க, எல்லா ப்ராசஸும் என்ன நடக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? அதனால் தயவுசெய்து இந்த ப்ராசஸை கொஞ்சம் மாற்றினா தான் எல்லாமே நல்லா நடக்கும். இல்லைன்னா எல்லாமே கொலாப்ஸ். ஸோ இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நானே இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவேன்னா, ஓகே டிஆர்பி ஏன் ஆனுவல் பிளானர் விடலை, ஃபஸ்ட் அதை சொல்லுங்கள். ஃபஸ்ட் டிஆர்பி ஏன் ஆனுவல் பிளானர் விடலை தெரியல. அப்போ வேலையே போட மாட்டிங்களா? இந்த வருஷம் ஃபுல்லாக வேலை கிடையாது, அதான் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டாக? இப்போ ஆனுவல் பிளான் ஏன் விடலாம்? டிஎன்பிஎஸ்சியில் கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, இந்த 6 மாதத்தில் எல்லாமே முடிஞ்சது. எக்ஸாம் வைக்கிறாங்க, கொஸ்டின் ரெஸ்பான்ஸ் கீ ஆன்சர் ஷீட் எல்லாமே 6 மாதத்தில், ஒரு வருஷத்தில் அவன் வேலையை போய் உட்காந்துடும். ஒரு எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வருஷத்தில் என்னது அவன் வேலையில் உட்காந்து மாதம் சம்பளத்தை வாங்கி. இங்கேயே அதை பண்ண மாட்டேறீங்க?
எப்பயோ எக்ஸாம் வைப்பீங்க, திடீர்னு எக்ஸாம் வைப்பீங்க, 20 நாள் டைம் கொடுப்பீங்க, ஆன்சருக்கு இப்படி விடுவீங்க. அதை ஒரு யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணோம், அது அவங்க டெக்னிக்கல் எரர் இருப்பாங்க. அப்போ எத்தனை எரரை தாங்க இது பண்ணிக்கிறது? டெக்னிக்கல் எரர் எத்தனை எரருங்க? அது ஒரு டெக்னிக்கல் எரர். அப்போ இது ஒரு டெக்னிக்கல் எரரா? இப்போ எத்தனை எரர் தான் நாங்கள் சகிச்சுட்டு போக முடியும்? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் இதே ப்ராசஸ் பண்ண போகிறீங்க, அதான் நடக்க போகுது. ஓகேவா? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இதான் ப்ராசஸ் நடக்க போகுது. அங்கேயும் இதே தான் பிரச்சனை. அங்கேயும் டிஸ்க்ரீட் டைப்பு இதே உங்களால் கரெக்ட் பண்ண தெரியல. இப்போ டிஸ்க்ரீட் டைப்பில் நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ண போகிறீங்க? அப்போ இன்டர்வியூ வேறு. ஸோ எதுலேயுமே எங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லை. டிஆர்பி வந்து ஒரு நம்பகத்தன்மை இழந்து விட்டது, அதான் உண்மை. சரிங்களா? அதனால் தயவுசெய்து நம்ம படிக்கிற மக்கள் தான் கொஞ்சம் உஷாராக இருந்து படிச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? அதனால் மேத்தமெட்டிக்ஸோட பாத்து வந்து ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு, ரைட்டுங்களா? ஆக்சுவலாக கவர்மெண்ட் வந்து சரியான டைரெக்ஷனில் வந்து கொண்டு போகலை, அதான் உண்மை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ பேப்பர் 1க்கு நான் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.